இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. எல்லா இயக்கங்களோட ஜனநாயக இயக்கத்துல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த இயக்க தோழர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பங்கள் வருதுதான், கருத்து வேறுபாடுகள் வருது, ஒரு இயற்கை தான், அது தவிர்க்க முடியாது. எல்லா இயக்கத்திலும் அது உண்டு. அதுபோல சில சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள் அது மூலமா ஒரு கட்சிக்கு ஒரு அவப்பேறு, தலைமைக்கு ஒரு அவப்பேறு உருவாக்குகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது. அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறதுல ஒரு விவாத தலைவர் சொன்ன மாதிரி மனம் விட்டு எல்லாருடைய கருத்து என்ன நினைக்கிறாங்கிறது எல்லாரும் பேசினாங்க. அவர் சகோதரர் மல்லை சத்யாம் பேசியிருக்கிறார், பொருளாளர், அவைத்தலைவர் எல்லாரும் பேசியிருக்காரு, மாவட்ட செயலர் பெரும்பான்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இறுதி முடிவில் இயக்க நலன், இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி நம்ம இந்த நேரத்தில் இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. இந்த இயக்கத்துடைய பயணம் இனிய சீரும் சிறப்புடன் தொடரணுங்கிறதுக்காண்டி நாங்க பேசுறோம். சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்த நான் முதற்கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாட தயாரா இருக்கிறான்னு இயக்கத்தோழர் நம்முடைய சகோதரர் மல்லை சத்யாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கிறேன். இல்ல அது விடு, அதாவது மொத்தத்துல அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அரசியல்வாதியா நான் பேசுறேன், சக மனிதனா நான் பேசுறேன். சகோதரர் மல்லை சத்யாவே நம்முடைய இயக்க தந்தை, நமக்கு தந்தை போன்றவர், அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் உண்டு. நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்குகிறேன் சொல்லியிருக்கிறேன். நாங்க எல்லாருமே அடுத்து இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடாது, இது கட்சிக்கு நல்லதில்ல, தலைவருக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறாங்க. தயவு கூர்ந்து பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்கு போராட இயக்கம், போராட ஒரு தலைவர், அரசியல் எல்லைகளை கடந்து தேர்தல் அரசியலை கடந்து இந்த பாடுபட்ட இந்த இயக்கம், இந்த தலைவர், இவங்க நாங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்களும் சில இனிமே இது நடந்த தலைவர் சொல்லிட்டாருல, நடந்தவையா இருக்கட்டும், இனிமேல் நடக்க இருக்கின்றது நல்லவையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லதே நடக்கட்டும் சொல்லி நம்ம இருப்போம்.